இப்போ ரெண்டாவது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன்? பேசிக்கலி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட பர்பஸ் என்னங்கிறது இந்த லெசன் நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு உனக்கு புரியறதுக்காக சொல்லிடுறேன். நான் வந்து இங்கே வர வோல்ட் வந்து 220 வோல்ட்டு. சரியா? இங்கே வர வோல்ட் எவ்வளோ? 220 வோல்ட்டு. அதை வந்து இந்த டிவைஸில் கொடுத்தேன்னா 50 ஆயிடும். சரியா? இது வந்து 23,000 நான் வாங்கினப்போ. இப்போ வந்து இது வந்து 60,000 ரூபாய்க்கிட்ட போயிருக்கும். ஓகேவா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்ட்ரெயிட்டாக 230 வோல்ட்னா இந்த டிவைஸால் தாங்க முடியாது. ஆனால் ஒரு 30 வோல்ட்டு 40 வோல்ட் வரைக்கும் இந்த டிவைஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா 220 வோல்ட்டை இங்கே என்ன போட்டிருக்கு? 909, அதாவது பேசி 9 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ண போகிறேன். 220 வோல்ட் ஏசியை நான் என்ன கன்வெர்ட் பண்ண போகிறேன்? 9 வோல்ட் ஏசியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். சரியா? அப்போ நான் வந்து உள்ளே வச்சுக்கிறேன். எங்கே இந்த 2 ஒயரு? இந்த ஒயர் ரெண்டுத்தையும் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். எதில் கனெக்ட் பண்ணுறேன்? டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணிடுறேன். எது தெரில? டிரான்ஸ்ஃபார்மரில் தெரியணும் இல்லை. நான் கீழே என்ன மாயமந்திரமாக பண்ணிட போகிறேன். மிஞ்சி போனால் உங்களுக்காக என் வீர பணையை வச்சு நிற்கிறேன். பாரில் செத்துருன்றல. இப்போ நல்லா பாரு. ஆக்சுவலாக நான் செட்டிங்ஸ் மட்டும் மாற்றிக்க. இந்த டிசியில் இருக்குது, ஏசிக்கு மாற்றிக்குவோம். ஃபஸ்ட்டு ஞாபகம் இருந்துச்சு, எவ்வளோ இருந்துச்சு? ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வன்சியில் வரல, வோல்டேஜ் மட்டும் கொஞ்சம் கூடி வந்துச்சு. இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன். தெரியுதா? இங்கே பாரு எப்படி கிடைக்குது வேவு. இதுதான் டிஜே மிஷின். கரெக்டாக. இது வந்து ஆம்ப்ளிட்யூட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரீடிங் வந்து பெருசாக பார்க்கணுன்னா அது போய்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ நல்லா பாரு. இது வந்து நான் வந்து மெஷர் பண்ணி காட்டுறேன் பாரு. சைடில் இங்கே மெஷர்னு கிளிக் பண்ணோன்னே இங்கே ஃப்ரீக்வன்சி வந்து இங்கே பாரு. ஃப்ரீக்வன்சி தெரியுதா? 40 ஹெர்ட்ஸ் 50 ஹெர்ட்ஸ் 49.9. இந்தியாவில் எவ்வளோ ஹெர்ட்ஸ் வரும்னா இங்கே இந்தியாவில் கரண்ட் எவ்வளோ ஹெர்ட்ஸு? 120 வோல்ட் எனக்கு தெரிஞ்சு. இல்லை, அது அமெரிக்காடா. 220 வோல்ட் எவ்வளோ ஹெர்ட்ஸு? 50 ஹெர்ட்ஸு. கரெக்டாக வருதா? 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. புரியுதா? ப்ரோ அந்த வாட் இஸ் தி ஒர்க் ஆஃப் ஃப்ரீக்வன்சி? கம்மியாக வந்துச்சு. நீ கவர்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி, கவர்மெண்ட் தான் உனக்கு ப்ரொவைட் பண்ணுறான். ப்ரோ எனக்கு ஒரு ஆசை, நீங்கள் கை வச்சு பாருங்களேன். எர்த் அடிக்கும். இப்போ நல்லா பாரு. உள்ளே இருக்கவங்களுக்கு இது தெரியுதான்னு பாரு. ரீடிங் இல்லை, வேவ் தெரியுதா? ஓகேவா? இந்த இடத்துல வேவ் இருக்குது. இந்த சைடில் வந்து 50 ஹெர்ட்ஸ்னு ரீடிங் காட்டுது. சரியா? ஓகே, இப்போதைக்கு இது மட்டும் போதும். அப்போ ஏசிக்கும் டிசிக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் உனக்கு புரிஞ்சா? ஏசிக்கும் டிசிக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா? அப்போ பேசிக்லி நம்ம கரண்ட் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் என்ன கரண்ட்டு? ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஏசி கரண்ட்டில் இந்த சைன் வேவ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சைன் வேவை தாண்டி நிறைய வேவ் இருக்குது. இந்த பையனை யார் போய் உட்கார சொன்னது? ஏன் ஏசி யூஸ் பண்ணுறாங்க? இது வந்து ஒரு நல்ல ஒரு டிபேட் டாபிக். சரியா? இதில் வந்து 2 பேருக்கு நல்ல டிபேட் நடந்துச்சு. யார் ஞாபகம் இருக்கா? டெஸ்லாக்கும் எடிசனுக்கும் நடுவில் ஒரு போரே வளர்ச்சின்னு வச்சுக்கோ. ஏன் ஒருத்தவர் என்ன சொல்கிறாரு? ஏசி தான் பெஸ்ட்டு. யார்? நிக்கோலா டெஸ்லா. சரி, நிக்கோலா டெஸ்லா டிசி. நிக்கோலா டெஸ்லா ஏசி பெஸ்ட்டு. இவர் என்ன சொல்கிறாரு? தாமஸ் ஆல்வா எடிசனு டிசி பெஸ்ட். இப்போ எதை சார் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஆயிடுச்சு. ஃபைனலாக என்ன முடிவு பண்ணுறாங்க? நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துனாங்க. சரியா? எதனால் நிறையா பாதிப்பு வரும், எது போட்டால் நிறைய பேர் செத்து போயிடுவான். உண்மையில் அது நடந்துச்சு. டிசி போட்டால் சாக மாட்டாங்களா? சரியா? அப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஒரு யானை இருக்குது தெரியுமா? ஒரு யானையை வந்து எது மேலே உட்கார வைப்பாங்க? சேர், எலக்ட்ரிக்கல் சேர் மேலே ஒரு யானையை உட்கார வச்சு டிசி கரண்ட் பாஸ் பண்ணுவேன். அந்த யானை எவ்வளோ தூரத்துக்கு குதிக்குது, துள்ளி குதிக்குது, ஷாக் அடிச்சு. அப்போல்லாம் ப்ளூ கிளாஸ் கிடையாது. நீ பீட்டான்னு என்ன சப்புன்னு அடிச்சு போய் உட்கார தம்பி. எஸ், எது டேஞ்சரஸ்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க அப்படி கொடுமைப்படுத்தினாங்க. சரியா? இப்போ நல்ல ஒரு சம்பத் வாங்க, இது தூக்குங்க. எது நல்லா இல்லை? உனக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கா? இங்கே பாரு, இங்கே பாரு. இப்போ நான் வந்து ஒரு 300 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து இதில் கொடுத்துருக்கேன். சரியா? இது வந்து நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இது வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சரியா?
இங்கே நல்லா பார்த்தோன்னா உனக்கு நல்லா காட்டுறதுக்காக இங்கே சைன் வேவ் தெரியுதா? இப்போ அழகான சைன் வேவ் சரியா? இல்லை இங்கே ஒழுங்கா நிப்பாட்டுற இவர் பெரிய சப்வேசர். சரி இந்த கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சைன் வேவ் தெரியுதா? எஸ் நோவா? இல்லை கண்ணு தெரியாதுடா உங்களுக்கு. அப்புறம் நோனா எப்போ இப்போ போதுமாடா? போதும் சரியா? இப்போ நல்லா பாரு, இது மட்டும் தான் ஏசியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ நான் டிஃப்ரெண்ட் ஏசி வைக்கிறேன். இப்போ நல்லா பாரு, ஏசி சிக்னல் மாறும். இது என்ன? அந்த இடத்துல ஒரே ஒரு பீக் மட்டும் வந்துட்டு போச்சா? அது ட்ரையாங்குலர் வேவ். வெயிட் பண்ணி, இது ட்ரையாங்குலர் வேவ் தெரிய மாட்டேங்குதுடா. இங்கே பாரு, இங்கே டேய் போதும். இங்கே பாரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? முன்னாடி உள்ள இருக்கவங்களுக்கு தெரியுதா? இது வந்து என்ன வேவு? கீழே நிறைய ரீடிங் பார்க்குறதுக்கு. அது டேய் சும்மா லூஸ் மாதிரி பண்ணுவேன் அப்பப்போ. ஒன்று பண்ணாது. ஏன் இவ்வளோ பக்கத்தில் கொண்டு வர? இப்போ நல்லா பாரு, அடுத்து வேவ் 60,000 ப்ரோ. இது என்னடா காணாம போயிடுச்சு? இங்கே பாரு, இது வந்து பேசிக்லி ஒரு ஸ்கொயர். ஆக்சுவலாக இது வந்து பல்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க சரியா? டிடிஎல் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்கொயர் வேவ். எது கீழே வச்சிட்டேன்? திரும்பி என்ன வேவு? ரேம்ப். இது பேர் என்ன வேவு? பேசிக்லி ரேம்ப் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். அதாவது ஏறுறது நல்லா இந்த அறுப்பாங்க தெரியுமா? சா அந்த மாதிரி சரியா? நெக்ஸ்ட் வா சம்பத், வா வா வா, கையை தூக்கு. இங்கே வர, இது பல்ஸு தெரியுதா? பல்ஸ் வேவ். அதாவது இங்கே வர, ஹையில் ரொம்ப நேரத்துக்கு இருக்குது, லோவில் ஹையில் ரொம்ப கம்மியான நேரம், லோவில் அதிகமான நேரம். என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? மேலே இருக்கிறது ஹை, கீழே இருக்கிறது லோ. ரொம்ப நேரம் கீழே இருக்குது, கொஞ்சம் நேரம் மேலே இருக்குது. இங்கே பாரு, அகைன் வந்து இது டிடிஎல் சைன் வேவ் தெரியுதா? இப்போ நம்ம காமிச்சோம் பார்த்தியா? இது எல்லா வேவுமே என்ன வேவ் தான்? ஏசி வேவ். சரியா? எடுத்துக்கோ, இது எல்லாத்தையும் எடுத்துக்கோ. சைன் வேவ், ஏசி வேவ், கரண்ட் வேவ்னு சொல்ல வந்தா இவன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். டேய் முகேஷ் எடுத்துட்டு போடா, ஏன்டா இப்படி பண்ற? சீக்கிரம் எடு. டேய் போதும் போதும், டேய் எடுத்து வை போதும். வெட்டி பேச்சு பேசாதீங்க. போதும் பிரின்சியா, நீ வந்தலன்னா பிரின்சியா கிளாஸே சரியில்லை, வராது இனிமேல் தயவுசெய்து டியூஷனுக்கு. உன்னோட ஃபீஸ் என் கையில். அப்ப பேசிக்லி சைன் வேவ் எப்படி இருக்குன்னு புரிஞ்சா? கரெக்டா? நம்ம இந்த வேவ் பத்தி தான் படிக்க போறோம். ஆனா ஏசி அப்படின்னு சொன்னா இது ஒண்ணுதான் வேவா? இப்ப நான் காமிச்சேன் பாத்தியா? பேசிக்லி அந்த எல்லா வேவுக்கும் அந்த டிசி வேவுக்கு இருக்க டிஃபரன்ஸ் என்ன? டிசி வந்து பிளேனா போகும், சேஞ்ச் ஆகல. இட் டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம். கரெக்டா? ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பார்த்த எல்லா வேவ் என்னாச்சு? மேலே கீழே, இல்லை ரொம்ப நேரம் மேலே ரொம்ப நேரம் கீழே அப்படின்னு ஏதாவது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக இல்லையா? அப்போ அது எல்லாமே வந்து ஏசி. பிகாஸ் ஆல்டர்னேட் தேர் சேஞ்சிங் வித் டைம். கரெக்டாக இல்லையா? ஓகே, புரிஞ்சா? எனி டிஃபிகல்ட்டி? நோ. அப்போ ஏசி சோர்ஸை நம்ம இதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணோமா? பேட்ரி. டிசி சோர்ஸை நம்ம பேட்டரி வச்சு ரெப்ரசன்ட். ஏசி சோர்ஸ் வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும். சும்மா ஒரு சைன் வேவ் போடு பார்ப்போம் உள்ளுக்குள்ள. சரியா? ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் சைக்ளோட்ரானில் நான் இதை யூஸ் பண்ணியிருப்பேன்.
அந்த சைக்ளோட்ரான் அதுக்கப்புறம் நீ எப்பயோ கொஸ்டின் தெரியல. சரியா? இது ஏசியா? எது? அது வந்து கரெக்டாக சேம் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகணும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம்.